பகுதி உண்டு. 60 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த ஆத்மாவின் பிரதிபலிப்பு அந்த இடத்திலே உண்டு. இப்போதைக்கு பண நஷ்டமும் தொழில் சொந்தமான மனக்குழப்பமும் நடக்கும். உறவினர்களுக்கு பகை நடக்கும். அதனால் செய்வனை கோளாறுகள் நடந்திருக்கும் என்ற ஐயப்பாடும் இருக்கும். நடந்தது உண்மை. மாற்றி தருகிறேன். கால் ஒன்றலாம். என்ன செய்யணும் பையனுக்கு? அவன் மனத்தை மாற்றித்தாரேன், வெற்றியாக்கித்தாரேன். அமாவாசைக்கு முதல் நாள் என்னை பார்க்கணும். பையன் சரியில்லைங்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். தொழிலும் சரி இருக்காது, கேரக்டரும் சரி இருக்காது. காப்பாற்றித்தாரேன். அமாவாசைக்கு முதல் நாள் அவன் போட்டோ கொண்டு என்னை பாருங்கள். கால் வந்துட்டு வாமா. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றான் ஞானத்தங்கமே. எந்த ஊரில் இருக்கிய? தலைவங்கோட்டை. இங்கேயும் ஒரு தலைவங்கோட்டை இருக்குன்னா என்ன வேணுமா? ஏமாத்தி யார? வீட்டுக்காரரும் ஏமாத்தாங்க. இப்போ எங்கே இருக்கார் வீட்டுக்காரரு? கால் நான் பாடின பாட்டை நீ கேட்கலையே மகளே. என்ன கேட்டேன்? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றார் ஞானத்தங்கமே. இருக்க வேண்டிய இடமாகிய உன் இல்லத்தில் உன் கணவன் இல்லை. சட்டப்படி குற்றவாளியா இல்லையா என்பதை தீர்மானிக்கவும் முடியவில்லை. ஆனால் இப்பொழுது தமிழ்நாடு அரசு காவலிலே அவர் லாக்காய் இருக்கிறார். அந்த வழக்கிலிருந்து வெற்றியாகி வெளியே வருவானா வரமாட்டானா என்கிற உள்குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. கால் வந்துட்டு வா. ஒரு பாட்டுலேயே இவ்வளோ விளக்கம் இருக்கு. 2.5 மாதத்துக்குள்பட அவனுக்கு வெளியில் வரக்கூடிய ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு இருக்குது. உருவாக்கித்தாரேன். அமாவாசைக்கு முதல் நாள் நீ என்னையை பார்க்கணும். என்ன ஜெயிச்சு தாரேன். நல்லா அமாவாசைக்கு பதிவு பண்ணிக்க. அப்போ நீ கால் வந்துட்டு வா பெண்ணே. இன்ற தந்தை நானே. ஒரு கேள்வி கேளு, அதுக்கு பிறகு பதில் பேசு. அண்ணன் தம்பி இருக்காங்களா? அண்ணன் எங்கே இருக்கான்? உனக்கு என்ன செஞ்சாங்க? அதான் நான் பாட்டு பாடினேன். என்ன பாட்டு பாடினேன்? பெண்ணே நான் அண்ணன் நல்ல உன்னை ஈன்ற தந்தை நானே. வெளியில் சொல்லுவான், என் தங்கச்சிக்கு எல்லாம் கொடுத்துட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், ஒன்றும் பண்ணலை. ஏமாத்துக்கார போயிடுவேன். கால் விட்டுருவான். என்ன செய்ய முடியும்? நான் சிகப்பு மனிதனில் தான் அந்த பாட்டு. ரஜினிகாந்த் சார் நடித்த படம். ஏன்னா அவன் சொன்ன எவன் கேட்டான்? வேற என்னம்மா வேணும் உனக்கு? உன் வீட்டுக்காரர் எங்க? கண்ணை முடிக்கா. ஓகே, நிமிர்ந்து உட்காரு. அப்படி கண்ணை முடிக்கா பார்ப்போம். 3 ஆண்டு காலங்களாக கடன்பட்ட வேதனையும் மனக்குழப்பமும் வீட்டில் இருக்கா? தனித்த வாழ்வில் மன நிம்மதியடைய முடியாத துயரம் உனக்கு உள்ளத்தில் இருக்குது. ஆயுள் பலமாக இருந்து கடனெல்லாம் மீட்டி என் குடும்பத்தை கருப்பசாமி கரை சேர்க்கணும், எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறதுக்கு இன்னொரு மனையும் வேணுங்கிற ஒரு ஆசை உன் உள்ளத்தில் இருக்குது. நான் நிறைவேற்றி தரேன். உனக்கு அப்பாவே நான் தான். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வா. தாயும் நான், தந்தையும் நான். இந்தா மகளே, எல்லா சக்தியும் பெற்று உன்னை புனிதமாக வாழ வைப்பேன். 2.25 ஆண்டில் எல்லா செல்வத்தையும் அடைந்துருவாய். கருப்பசாமிக்கு நான் கூப்பிடாமனே வந்துட்டியக்கா. உத்தரவே அவ்வளோதான். சரி வா, விழுந்துட்டேன். அடுத்த பையத்தில் வள்ளியூர். கீழே விழுந்துறாடா. ஏய் தம்பி, வள்ளியூர் பக்கம் வள்ளியூர். புழுனிப்பே என்ன வேணும்?
காலில் வந்துட்டாங்க. ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே உடம்போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பொண்ணுக்கு என்னமா பண்ணணும்? கண்ணை முடிக்காம ஏணி வச்சாலும் எட்டாவது உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும். நீ எப்படி என் மருமகளை எங்கே அனுப்பலாம்? தேவையில்லை, உன் வீட்டில் வச்சுக்கா அப்படின்னு வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் குடும்பத்தை பிரியாமல் ஒன்று சேர்த்து வாழ வச்சா போதுமா? ஆமாம், வந்ததும் அப்படி வாச்சதும் அப்படி, ரெண்டையும் சீர்கட்டி வெற்றி ஆக்கி தாரேன். இந்த மகளே நல்லா 3 முறை இதை பாரு போ. வள்ளியூர் கணவன் மனைவி. அடுத்து வள்ளியூர் பகுதி பனகுடி தாயி மகா தந்தை அப்படின்னு இருக்காங்க. உட்காருங்க. என்ன வேணும்? புரியல. கண்ணை மூடி உட்காருங்க. என்கிட்ட ஒன்றுமே சொல்ல வேண்டாம். இறைச்சல்ல காது கேட்க மாட்டேங்குது. நான் உங்கள் உள்ளத்தை பார்க்கேன். கண்ணை மூடுங்க. டிங். கல்யாணம் நடத்திய ஒரு வேதனையில் இப்போதைக்கு கடன்பட்ட மனக்குழப்பமும் உள்ள தவிப்பும் இருக்கு. அந்த மனக்கவலையில் உடல்நிலைகள் பாதிப்பும், கடனை தீர்ப்போமா அல்லது நமக்கு எதுவும் நடந்து விடுமா என்ற பயமும் உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த வயதுக்கு மேலே வேற யார்ட்டையும் இனிமேல் புதுமையாக கடனை பெற முடியாது. அதனால் உழைப்பில்லாத நிலையில் தீர்ப்பது எப்படி என்ற மனக்குழப்பம் உள்ளத்தில் இருக்கிறது. காலில் விட்டு வரலாம். யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. உனக்கு தேவை பணம் தானே? பிரம்மா நினச்சா ஆயுளுக்கு பஞ்சமா? கருப்பசாமி நினச்சா காசுக்கு பஞ்சமா? பக்கத்தில் வா, கண்ணை மூடு, என்னையவே பார், மனதுக்குள் பார். இந்தாம்மா குபேர சம்பத்து தந்திருக்க. 6 மாதங்களுக்குள்ள பணம் கிடைக்கும். நீ புரிந்து கொள்ள முடியாதபடியே ஒரு கடன் தீரும். இந்தா வெற்றியாக்கித்தானே நலம் கிடைக்கும். கேள்வி முடிஞ்சு போச்சு. அடுத்த பைசில் அடுத்ததை பேசுவோம். போங்க வாங்க மூவரும். மெல்ல 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 எந்திக்கணும். படப்படக்கூடாது, அவசரப்படவே கூடாது. தூக்கிடா, தாத்தா தூக்கி விடு. டேய், வெரி குட். அப்படி காலாகாலத்தில் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அமாவாசைக்கு வாங்க, போங்க. 3 பேரும் 1 முறை காலில் விழுங்க. நினைப்பது நிறைவேறும், இருந்தால் என்னோடு நடப்பது நலமாகும், நீ இருந்தால் அன்போடு, இருவரும் சேர்ந்து கொண்டால் அன்போடு. வாங்க. அத்தான் எங்க இருக்கிறார்? எப்போ வருவார்? பக்கத்தில் ஆடி 22ஆம் தேதிக்கு மேல குழந்தை ஜனனமாகும். ஆனா ரெட்டை குழந்தையா பிறக்கக்கூடிய பாக்கியம் கூட இருக்கு. புரியுதா? அந்த குழந்தை பிறந்த உடனே யார் பேரை வைப்பீங்க? நான் சொன்னது நீ ஏற்றுக்கிடுவ, உன் வீட்டுக்காரர் ஏற்றுக்கிடுவாரா? கருப்பசாமின்னு பேர் வைக்கணும். செஞ்சிருவீங்களா? வாக்கு தவற மாட்டிய? ஏன்னா உங்களுக்கு நிறைய விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்குண்ணா. ஒரு காலத்தில் 13 ஆண்டுகள் குழந்தை இல்லாத ஒருவன் என்னிடம் வந்து வரம் கேட்டான். எல்லா டாக்டரையும் பார்த்துட்டான். அப்போ நான் சொன்னேன், உன் வீட்டில் ஆம்பளை பையன் பிறப்பாண்டா, என் பேர் வைப்பியான்னு கேட்டேன். சத்தியமாக கருப்பசாமின்னு பேர் வைக்க சாமி அப்படின்னா. நல்லா புரிஞ்சுக்கணும், கதை இல்லை, உண்மை சம்பவம்.
சொன்ன மாதிரி 3ஆவது மாதத்தில் குழந்தை ஜனனம் ஆகிடுது. அப்போ சொன்னேன் 7 மாதத்தில் ஒரு சின்ன மன சலனம் ஏற்படும்டா, அதில் நீ உன் உள்ளத்தை உறுதியாக வச்சுக்கணும்னு சொன்னேன். சரி சாமி, சரி சாமி, சரி சாமி. 7 மாதம் முடிந்த உடனே அவளுக்கு வயிற்ற வலி தாங்க முடியலை. அவன் இருந்த ஊர்லேருந்து என்னையை பார்க்க வர முடியலை. அவன் ஊருக்குள்ள ஒரு சுடமான சாமி கோயில் கூட நடந்துச்சு. ஹாய் 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 ஹாய்னு பொண்டாட்டியை கூப்பிட்டு போய், ஐயா என் பொண்டாட்டி வயிற்று வலியோடு இருக்கா சாமி, இதை காப்பாற்றி தரணும்னா. உடனே அந்த சாமி பந்தத்தை வச்சுக்கிட்டு, உன் பொண்டாட்டியை காப்பாற்றி தருவேன், பிறக்கிற பிள்ளைக்கு ஏன் பேர் விடுவேடா அப்படின்னா. இவன் என்ன சொல்லணும்? ஏற்கனவே ஒரு சாமிக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், ஐயா என் பிள்ளையை நீங்கள் காப்பாற்றித்தாங்க, வேறு எது வேணான்னு கேளுங்க, தாரம்னு சொல்ல வேண்டியது தானே. சரி அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு வாரம் கழித்து என்னையை தேடி வந்தான். அப்பொழுது சொன்னான், அடே நான் சொன்ன வாக்கை கோண மாட்டேன்டா, நான் நேராக போவேண்டா கருப்பசாமி, நேர்மையாக போவேண்டா, நீ வாக்கு தவறிடக்கூடாது, வாக்கு கோணிடக்கூடாதுன்னு. அதெல்லாம் வாக்கு கோண மாட்டேன் சாமின்னா. ஏங்கிட்டீங்க இல்லை பிள்ளை பிறந்த பிறகு வருவேன், அன்னைக்கு இதுக்கு விளக்கம் சொல்லுவேண்டான்னு. ஆம்பளை பையன் சொன்ன மாதிரி பிறந்துட்டான். சொன்ன மாதிரி பிறக்கிற பிள்ளை ஒரு கால் கோணலோட பிறந்துச்சு. அப்படி மன வருத்தம் தாங்க முடியல. பிறந்ததும் பிறந்துச்சு, பிள்ளை கோணக்காலாக பிறந்துருச்சு ஐயா அப்படின்னா. உடனே 16 நாள் கழித்து என்னையை பார்க்க வந்தான். அப்போ நான் சொன்னேன், என்னடா பிள்ளை நல்லா இருக்கா, காலு கையெல்லாம் நல்லா இருக்காடா அப்படின்னேன். காலு கோணலாக இருக்குது சாமின்னா. என்கிட்ட வாக்கு கோணுன்னா நீ அதான்டா அந்த காலு கோணி இருக்குன்னு சொன்னேன். ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய சரி பண்ணி வச்சுருக்கான். இப்போ புரியுதா ஏன் சொல்கிறோம்னு? நீ என்கிட்ட வாக்கு கொடுக்காண்டா, நீ பிள்ளையை பற்றி சந்தோஷமாக வாழு, மகாலட்சுமி கடாட்சத்தோடு இரு, உன் புருஷன் சம்மதத்தோட பிள்ளையை கொண்டு வா, நான் இந்த ஸ்தலத்தில் பேர் வைக்க, அப்படி நடத்துவோம். ஓகே, கால் வந்துட்டு வா. பொம்பளை பிள்ளை அறியாமையில் ஆசையில் சொல்லிடுவேன். ஒரு சின்ன பிள்ளை நடந்தால் அது தப்பு இல்லையா? எல்லாம் அறிந்த நம்ம ஒரு பிள்ளையை தப்பு செய்ய தூண்டக்கூடாது, புண்ணியத்தையே விளைவிக்க வேண்டும். உண்மையா இல்லையா? இந்தா மகளே ஆனந்தமாயிரு, குழந்தை ஜனனத்தோடு என்னை சந்தோஷமாக பார், பல லட்சங்களை கையில் வைப்பாய், வெற்றி உண்டு. இந்த காலை குணமாக்கிறதுக்கு பௌர்ணமி வர உத்தகம், வெற்றி உண்டு. 4 நேரியா வள்ளியூராடா? நாங்கள் இப்போ வள்ளியூர்னு சொன்னோன்னு வந்து நிற்க. சாத்தா அங்கே நில்லுங்க, உங்களை கூப்பிடவே இல்லையே நான். உங்கள் பிரசிடெண்ட்டுக்கு எத்தனை பொண்டாட்டிடா உங்கள் ஊரில்? ஏய் தெளிவாக சொல்லிட்டு உள்ளவா. உங்கள் பிரசிடெண்ட்டு சொல்லி தானே நீ வந்த, பஞ்சாயத்து சொல்லி. அவருக்கு எத்தனை பொண்டாட்டி? தெரிஞ்சு ஒன்று தெரியாமல் ஒன்று. உண்மையா இல்லையாடா? கால் ஒன்றுட்டா எலி எனக்கு. சரி ஒரு தலைவர்னா இப்போ நான் அப்படி இல்லாட்ட என்ன அர்த்தம்? என்ன சரி, எப்படி இருக்க? வேறு என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வா, கண்ணை மூடி நிமிந்து உட்காரு. என்ன விஷயம்? ஒரு பக்கத்து வீக்கம் வலி இருந்துச்சாடா கொஞ்ச நாளைக்கு முன்னால்? சரி, வேறு யூரின் சம்மந்தமான ப்ராப்ளம் வந்துச்சுல? அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்? சரி கரெக்ட், கால் விட்டு வா. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா உன் எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்கு சொல்கிறேன்டா. சொல்லணுமா வேண்டாமா பிள்ளைக்கு? ஆமாம், கல்யாணம் இந்த வருஷத்தில் உனக்கு நடக்கும். நீ எந்த பிள்ளையை விரும்பினாலும் அவளுக்கு கல்யாணம் நடத்தணும், ஆனால் அவளுக்கும் உனக்கும் நடக்காது. உண்மையா இல்லையாடா தம்பி? இதுவரை அப்படி தானடா நடந்திருக்கு. காலை விட்டு வா. யார் விட்டாவது பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கலாம், இந்த பேரை கூப்பிட்டு போங்க. இவன் கண் பார்த்தாலே போதும், அந்த பிள்ளைக்கு அடுத்த கல்யாணம் நடந்துடும் உடனே. யோகம் உள்ள பே இன்னொருத்தர காலில் வந்துட்டு வா. வா. ஏன்னா அத்தை மகா மாமன் மகா செட் ஆக மாட்டா, அதெல்லாம் தூர விட்டுரு. அதெல்லாம் உன்னைய வந்து பதம் பார்த்துருச்சு, இது செட் ஆகாது, இந்த பே உழவ மாட்டான். மாடு நல்லா இருக்குது ஆனால் உழவுக்கு உதவாதுன்ற மாதிரி உன்னை ஒதுக்கிட்டாங்கடா. என்ன அசலில் ஒரு பெண் வருது, என்ன தை மாதத்துக்குள்பட உனக்கு கல்யாணம் நடக்கும், சொந்தமாக தொழில் நடத்துவேன், எல்லா வெற்றியும் உனக்கு தருவேன். என்ன வேண்டா வேறு உனக்கு? உங்கள் அப்பா எங்கே? சரி இந்தா சக்தி உண்டு, வெற்றியாக்கி தானே.
என்னைய தொடர்ந்து பார்த்துக்கா, என்னைய தாத்தாவா ஏற்றுக்கா. ஓ, கருப்பசாமிக்கு கோயில்பட்டி என்ன இருக்கா? நான் வரேன். சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டையெல்லாம் இருக்குது. நம்ம ஊர் தான், பக்கத்தில் தான் இருக்குது. நான் வந்துருந்தப்போ கோயில்பட்டி வாமா, கால் வந்துட்டு வாமா. என்னம்மா சின்ன பொண்ணு, நானும் தன் ஜோடி அல்லவோ. என்ன வேணும்? என்ன வேணும்? அழக்கூடாது, சொல்லு. யாரு? இவா புருஷனா? உன் பொண்ணு பிள்ளையா வளர்த்துட்ட, வருத்தப்படுவியே நீ. நான் சொன்னோம்னா அந்த பிள்ளை வராது. அது புரித முன்னாட்டியாக வேணால் வருமே தவிர தனியாக வராது. என்ன பண்ணுறது? கால் வந்துட்டு வா, நீ உட்கார். உங்கள் வீட்டு அருகில் போனேன், ஒரு சொலமான சாமி தெரியுதார, இருக்காரா? அந்த தெருமுனையில் ஒரு பாலத்து பக்கத்தில் தான் அந்த சாமி. இல்லை, இன்னொரு தர கால் வந்துட்டு வா. என்ன சிரிப்பு? சிரிப்பென்ன சிரிப்பென்ன பொன்னம்மா, என்ன சிரிக்கிய? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை மனம் கோண வைத்து ஊரறிய திருமணம் என்பது போல வெளியை காட்டிவிட்டு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை இப்போ கேள்விக்குறியாக ஆக்கி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அதை சீராக சேர்த்து வைக்கணுமா அல்லது உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றணுமா? அப்படி சொல்லி என் பிள்ளை நீ தான், கால் வந்துட்டு வா. நேர்மையாக வாழ வைக்கணுமா வேண்டாமா? வாப்பா வா. கருப்பசாமிக்கு இந்தா அவனை தேடி வர வைக்கிறேன். அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து அவனை மடக்கி வச்சுருக்காங்க. அவன் உள்ளத்தை திருப்பி ஏற்க வைக்கிறேன். நல்லா இருக்கும். 3 முறை என்னைய பார்க்கவா. சக்தி உண்டு, முக்தியும் உண்டு. இந்தா மகனே, வெற்றியும் உண்டு. வா பெரியாத்தா, அங்கே வா. கோயில்பட்டி டு கரூர். வாழ்க. ஏக்கா, என்றைக்கும் கோயிலுக்கு வந்தால் இங்கே ஒரே கவனமாக இருக்கணும். அங்கே பாதி இங்கே பாதின்னு வச்சுக்கிடக்கூடாது. இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், சந்தோஷம். எங்கே இருந்தாலும் வாழ்க, இதயம் கனிந்து வாழ்க. இப்பவும் உன் உடம்புல அந்த ஆக்ரோஷ சக்தி மறைந்து இருக்கிறது. திடீர்னு டென்ஷன் வருதா? அதை மாற்றணும். தொடர்ந்து என்னையை பிடிச்சிக்கணும். ஒரே நாள் பவரில் அதை அப்படி அடக்கி வரவிடாமல் தடுத்துருவோம். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. மகனை பற்றி கேட்டு வந்தவங்க பையனை பற்றி இந்தா சக்தி பெறுவாய். அடைக்குத்தார வெற்றி. அடுத்த மாதம் நீ வேலையை தொடரலாம். போகலாமே? இல்லை, அது மாற்றிட்டேன் நான். கால் வந்துட்டு வரலாம். பௌர்ணமிக்கு, அமாவாசைக்கு வரணும், பௌர்ணமிக்கு வரணும், தொடர்ந்து வர சொல்லியிருக்கேனே. எஸ்.
எதையுமே உடைச்சி பேச வேண்டாம். அவனுடைய நேரம் இப்பொழுது அங்கே இருப்பது அவன் உயிருக்கு பாதுகாப்பு என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு 92 நாட்கள் கழித்து விட்டால் சட்டம் கொஞ்சம் இடம் கொடுக்கும். அப்பொழுது வீட்டில் கொண்டு வந்து வச்சு அந்த வழக்கை தொடர்ந்து வெற்றியை நாம் பெறுவோம். கால் வந்துட்டு வரலாம். கண்ணை முடிக்கலாம்ப்பா. இந்தா வர வைக்கிறேன். வெற்றி உண்டுப்பா. கர்பசாமிக்கு செட்டிக்குறிச்சி கயத்தார் பக்கம் செட்டிக்குறிச்சியாம்மா? வாங்க, கால் வந்துட்டு வரலாம். உனக்கு எந்த ஊரில் தம்பி? கோயில்பட்டில் எந்த இடம்? நடராஜபுரம். வா. கோழிப்பண்ணை இருக்கா உங்கள் ஊரில்? சரி, சத்தம் கட்டிச்சாதான். பக்கத்தில் வாமா. இந்த விதியெல்லாம் கையில் கொடுமா. கையை கொடுமா. இன்னும் பக்கத்தில் வாமா. என்னை மனதுக்குள்ளே நினச்சிக்கா உள்ளத்துக்குள்ளே கண்ணை மூடிக்கா. எஸ், கால் வந்துட்டு வரலாம். வாமா. வீட்டில் போய் இந்த கனியை அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குளிக்கணும். இது நாளைக்கு, இது நாளைய மறுநாள் 3 முறை இதை நீ பயன்படுத்தணும். பௌர்ணமிக்கு வரணும், அமாவாசை யாகத்துக்கும் வரணும், பௌர்ணமிக்கு வரணும். பௌர்ணமிக்கு வந்து முழு முறையாக சரியாக்கி உன்னை வீட்டுக்கு அனுப்பணும். வெற்றி உண்டுப்பா. இந்த எந்த குறையில்லாமல் வாழ்வாயப்பா. கர்பசாமிக்கு வாப்பா, கால் வந்துட்டு வா. என்னடா வேணும் தம்பி? என்ன சொல்லுது? டாக்ஸி. கண்ண மூடு. ஓலோவா? இல்லையா, ஓலோ மாதிரி. போட்டி எத்தனை இருந்தாலும் உனக்கு அதை ஓட்டி தருகிறேன். இப்போ எத்தனை வண்டி வச்சுருக்க? 2 வண்டி இருக்குது. இன்னும் ஒரு வண்டி எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்தாச்சு. இந்த அசத்துறேன். 3 வருஷம் 1 கோடி